இந்த பயபுள்ளைங்க ரெண்டும் நான் இந்தியாவிலேருந்து கிளம்பி வரும்போது என் கூடையே தொத்திக்கிட்டு ஃப்ளைட்டில் ஏறி வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து சரியான கவனிப்பு. காஃபிலேருந்து டீலேருந்து ஜூஸ்லேருந்து சாப்பாடு எல்லாமே ரூமுக்கே கொண்டு வந்து கொடுத்து நம்மளை ஒரு விதமாக சொகுசாக்கிட்டாங்க. நம்ம இங்கேருந்து இந்தியா போய் கொஞ்சம் சொகுசாயிருந்தோமா, இங்கே வந்து இவங்க ஒரு 3 மாதம் நம்மளை ரொம்ப சொகுசாக்கிட்டாங்களா. இதில் நம்ம காலையில் எழுந்து குளிச்சு கிளம்புனா மட்டும் போதுங்க, நம்ம பேக்லேருந்து லஞ்ச் பேக்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் வண்டியிலே வச்சுருவாங்க. போதாத குறைக்கு சம்டைம்ஸ் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டோன்னா நமக்கு ஊட்டியும் விட்டுருவாங்க. இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு இவங்க 2 பேரும் கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன் தனியாக, என்னால் திருப்பி அந்த ரொட்டீனுக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடம்பு சொகுசாகவே பழகிருச்சுங்க ஒரு 3 மாதத்துக்கு. இதில் எங்கள் அம்மா வேற பலகாரம் அது இதுன்னு என்னென்னவோ செய்வா இங்கே இருக்கும்போது. இப்போ அதெல்லாம் எங்களுக்கு யார் செஞ்சு கொடுப்பா? கடையில் போய் வாங்கினாலும் இந்த டேஸ்ட் வராது. இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் அப்பா பாட்டு அம்மா பாட்டுலாம் போட்டு வருத்தமாக போடுவாங்க. ஆனால் நானும் என் புருஷனையும் இவங்களை மிஸ் பண்ணுறோம். சீக்கிரம் டிக்கெட்டை போட்டு கூப்பிட போகிறோம்.